ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் வசனம் 9. நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே எங்களை பார்த்து நீ என் தாசன், நான் உன்னை வெறுக்கவில்லை என்று சொல்லி எங்களை ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒருவேளை இந்த நாளை நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய், மற்றவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய், ஆண்டவரே வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே குடும்பத்தாலே நேசிக்கப்படாதவர்களாய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெறுக்க மாட்டேங்க சுவாமி. நீ என் தாசன் என்று சொல்லி, நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க அன்பான வார்த்தையை நீங்க சொல்லுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் கைவிடலாம் ஆண்டவரே, மனிதர்கள் வெறுத்து விடலாம் ஆண்டவரே, மனிதர்கள் மறந்து போகலாம் சுவாமி ஆண்டவரே. ஆனால் நீர் வெறுக்க மாட்டீங்க, நீங்க மறக்க மாட்டீங்க, நீங்க கைவிட மாட்டீங்க, நீங்க விலக மாட்டீங்க சுவாமி. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே அந்த தெரிந்து கொண்ட தேவன், தெரிந்து கொண்ட தேவனை ஆண்டவரே இன்றைக்கு விடாமல் பற்றி கொள்ளுகிற கிருபையை தாங்க. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அறிந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவார்கள் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வெறுக்காத தேவனிடத்துல வந்து ஆண்டவரே, வெறுக்காத தேவனுடைய சட்டையின் கீழே அண்டிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வெறுக்காதபடிக்கு ஆசீர்வதித்து உயர்த்துவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.